இந்த சூட் கேஸ் ஃபுல் ஹாட் வீல்ஸ் கார் இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இதை திறந்து. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கே நம்ம போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போயிட்டுருக்கோம். அதான் நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னடா அவன் பஸ்லேயே விலாக் எடுக்கலான்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு நார்மல் பஸ் கிடையாது, இது வந்து ஒரு இவி பஸ். ஸோ இந்த பஸ் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கேயே விலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட நிறைய லக்கேஜ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பின்னாடி வச்சுட்டு இந்த பஸ்ஸில் ஏறியாச்சு. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஃபுல் எலக்ட்ரிக் பஸ், நியோகோன்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸு. இது வந்து கியர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஜாலியாக டிரைவர் ஓட்டிட்டு ஜாலியாக வராரு. அப்படியே பேசிட்டு தான் வந்தால் எல்லாம் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகுது. சென்னை போகிற வழியில் உளுந்தூர்பேட்டையிலேருந்து சார்ஜ் போடுவாங்களாம். நல்லா இருக்குல்ல? இந்த பஸ்ஸில் நம்ம போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு ஆத்தூர் நான் புக் பண்ணேன். ஆத்தூர் வந்து 800 சம்திங், 800 டோட்டலாக. அண்ட் தென் இந்த ஒரு விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஹாட் வீல்ஸ் வந்து ஒரு கேஸே வாங்கியிருக்கோம். அதில் அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி காட்டிட்டு நம்ம ரூமில் எப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் சொல்லி நான் காட்ட போகிறேன். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த பஸ்ஸை காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் பெருசாக காட்ட முடியாது, சும்மா அப்படி. இதுதான் இந்த எலக்ட்ரிக் பஸ். நல்லா இருக்குல்ல? இருங்க நான் உட்காந்துக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து சாயிற மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா வந்து ஒரு காரில் வந்து எப்படி இருக்குமோ சீட்டு உட்காந்து அந்த மாதிரி சாயிற மாதிரி நல்லா இருக்குது. பெட்ஷீட்லாம் தந்தாங்க, அப்படியே பேக்லாம் வச்சாச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது பஸ்ஸு. சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே தூங்கிக்கிட்டு இருங்க, லைட்டுக்கிட்ட திரும்பிக்கிறேன். அப்படியே தூங்கிக்கிட்டே நம்ம அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியதான். நான் வந்து நாளைக்கு போய் ஹாட் வீல்ஸ் நான் கார் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அங்கே கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா, பை பாய், குட் நைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸிலேருந்து இறங்கி ஒரு வேளையை வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து ஒரு நாளே ஆச்சு, இருந்தாலும் வந்து விலாக் எடுக்க டைம் இல்லை. ஹாஸ்பிட்டல்லாம் போய்ட்டு அப்படி கொஞ்சம் வேலை வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம், என்னென்ன இருக்குது, என்னென்ன ஹாட் வீல்ஸ் இருக்குது, அப்புறம் நம்மளோட ஃபஸ்ட் ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன் வந்து இங்கே ரூமில் நான் என்னென்ன வச்சுருக்கேன், எவ்வளோ கார்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். இது பின்னாடி இருக்கலாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அரேஞ்ச் பண்ணலைங்க. நான் வீடியோக்காக எதுவுமே அரேஞ்ச் பண்ணி எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. எல்லாம் பார்த்திங்கன்னா கந்தரகோலமாகவே கிடக்குது. இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து வாங்கின புக்ஸு, எங்கள் சித்தப்பா புக்ஸு, எங்கள் புக்ஸு எல்லாமே இருக்கும் ஃபுல்லாக. இது வந்து மேலே புக்ஸு, மேலே டிவி டப்பா எல்லாம் இருக்கும். இந்த ரூம் தான் நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணி ஹாட் வீல்ஸ் கலெக்ஷனுக்காக ஃபுல்லாக வந்து செவரு ஃபுல் ஹாட் வீல்ஸாக ஒட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த ஹாட் வீல்ஸ் கார்லாம் உங்களை நான் காட்டுறேன். அது வந்து வெளியே வச்சுருக்கேன். என்ன வீடியோ எடுக்க போகிறேன், சிரிக்கிறேன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூட் கேஸ் ஃபுல்லாக வந்து நம்ம கார் தான் வச்சுருக்கோம். இங்கேயும் வந்து ஒரு கேமரா வச்சுருக்கேன். நான் வந்து 2 கேமராவில் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இதில் நான் தெரிகிறேன்னா ஓகே, தெரிகிறேன் ஓரளவுக்கு. இது ஃபுல்லாக வந்து நம்ம ஹாட் வீல்ஸ் தான் வச்சுருக்கோம். இந்த கேஸ் ஃபுல்லாக, இந்த சூட் கேஸ் ஃபுல் ஹாட் வீல்ஸ் கார் இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இதை திறந்து. டடா, ஒரு கேஸ், ஒரு சூட் கேஸ் ஃபுல் ஹாட் வீல்ஸ் கார். கிட்டத்தட்ட அதில் ஒரு 50-60 கார் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து இப்போது ஒரு காராக நமக்கு எடுத்து பார்ப்போம். அதுதான் வந்து இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு காரை நான் வந்து உங்களுக்கு நான் காட்டலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரே ஒரு கேமரா ஸ்டாண்ட் தான் இருக்குது. இந்த கேமரா எங்கே நான் வைக்கிறது? ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுமே. இந்த சூட் கேஸ்லேயே வச்சுக்கோமா ஓரமாக. இது ஓகே, சூட் கேஸ்லேயே ஓரமாக வைப்போம். ஒரு இடத்துல நிற்குமா நான் தெரியலையே. நிற்க மாட்டேங்குது. இதை நான் வைக்கிறதுக்கு நான் என்ன ரெடி பண்ணுறது? இருங்க ஒரு நிமிஷம், இதை நான் வைக்கிறதுக்கு எதாவது ரெடி பண்ணுறேன். இன்னும் நிற்கலை. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு வந்து ஏதோ கரெக்டாக சரியாக இல்லை. அப்படி கையிலே பிடிச்சிக்க வேண்டியதான், ஒன்றா எடுத்து காட்ட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஹாட் வீல்ஸ் கார் இருக்குது. இதை வந்து நான் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பைக்கில் வந்து போயிடலாம். வந்து ஸ்பெஷல் லாஸ்ட்டாக காட்டுவோம். அப்புறம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வீடியோவில் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. சரி, நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம மோட்டோ விலாகிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால பைக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டடா, இது வந்து த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 179 189 2 வருஷம் பார்த்துக்குறேன். 179 தான் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ். எல்லாமே நான் ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு தான் வாங்கினேன். அதே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காருக்கோ இல்லை பைக்குக்கு தகுந்த மாதிரி இப்போ லேம்பர்கினி கார்னா 1000 ரூபாய்க்கு மேலே அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் கேட்டகரியில் வச்சு தான் விற்கிறாங்க. நாம் வந்து அது எதுவுமே இல்லாமல், அங்கே ஒரு கேமரா அதுக்கு ஹை சொல்லிக்கலாம், நாம் வந்து அது எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கரெக்டான ரேட்டில் தான் வாங்கினோம். நான் சொல்கிறது அதோட எம்ஆர்பி ரேட்டில் தான் வாங்கியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு பைக் இது வந்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் எல்லாமே மேலே கலந்து வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொனால்ட்டோட ஒரு குட்டி கார், எல்லோ கலர் கார், அழகாக இருக்குது. இது எதுவுமே எனக்கு ஓப்பன் பண்ண மனசு வர மாட்டேங்குது. அதனால் வந்து அப்படியே அதோட பாக்ஸோடய மாட்டி வச்சிருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன், மசில் அண்ட் ப்ளவுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இதில் வந்து மாட்டுறது கூட ஏங்கரில். இது வந்து நான் கடைசியாக ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். இதை கடைசியாக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மைக் இருக்கா? மைக் கரெக்டாக தான் கேட்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ராட்டி கார் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. துபாயில் இருக்கவங்களுக்கு தெரியும், மேபி இந்தியாவில் இருக்கும் கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஆனால் மெஜாரிட்டியாக நிறைய பேருக்கு தெரியாது. இது அந்த கார். இந்த காரில் பார்த்தீங்கன்னா வந்து வேல் சிம்பிள் போட்டிருக்கும். இந்த காரோட லோகோ வந்து வேல் சிம்பிள். சூப்பராக இருக்கும் இந்த கார். மாஸ்ராட்டி ஷமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார். அப்புறம் இன்னும் ஒரு பைக். இந்த பைக் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக நம்ம பார்த்துருந்துருப்போம், வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக். அதாவது ஒரு சூட் கேஸ்குள்ளேயே வந்து அந்த ஏர்போர்ட்லாம் போகிற மாதிரி. இது வந்து ஹோண்டா மோட்டோ காம்பன் போட்டிருக்கு சம்திங். ஓகே, இது ஒரு ரெட் கலர். இப்போதைக்கு 5 கார் நம்ம வெளியே வச்சுருக்கோம். 5 கார் இருக்குது. நெக்ஸ்ட்டு டொயோட்டா GR86 கப். இதுதான் இந்த டாய்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அந்த அவரோட நேம் வந்து எனக்கு அம்மன் நினைக்கிறேன். அம்மன் அவர் தான் வந்து இந்த கலெக்ஷன் வந்த உடனே நம்மளுக்கு வந்து சொன்னார். எங்கள் அப்பா வந்து வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. அம்மன் சொல்லி ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்னதுனால தான் இந்த காரில் நம்மளால் உடனே வாங்க முடிஞ்சுது. அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாட்ஜ் 1987 டாட்ஜ். நான் வந்து அந்த வீடியோ ஒரு நிமிஷம் கட் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸ் கரெக்டாக கேட்குதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, வீடியோலாம் வாய்ஸ் நல்லா தான் கேட்குது. இப்போதைக்கு எத்தனை 1 2 3 4 5 6 7 கார் வந்து வெளியே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 8th மிக்கி மவுஸோட ஃபேன் யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். மிக்கி மவுஸ் டிஸ்னி ஸ்டீம் போட். தென் கச்சன்னு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வந்திருந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து. ஆக்சுவலாக வரப்போ பார்த்திங்கன்னா கச்சன்னு ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ட்ரீம் மொபைல். என்ன சொல்கிறது, மெட்டல் கம்பெனி வந்து 80 இயர்ஸ் ஆகினதுக்காக இது விட்டது. அது என்ன சொல்கிறது, அந்த கம்பெனியோட ஆனிவர்சரி மாதிரி 88th இயர் ஆனிவர்சரிக்காக விட்ட ஒரு கார். தென் டிராஃப்ட் நோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார். இது வந்து என்ன கம்பெனின்னு தெரியல எனக்கு சரியா. தெரியாதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும்ல. நம்ம வந்து எல்லாமே தெரியாததுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே எல்லாமே தெரியாது. அதுதான் ஒரு உண்மையான விஷயமே. தான் எல்லாம் தெரியுங்கிறது வந்து அது சுத்தமான பொய். ஏதோ சொல்லுவாங்களே, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதுதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்மி தான், தெரியாதுன்னா நிறையா இருக்குது. நம்ம டெய்லியும் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்து ஆகணும். அந்த மாதிரி உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, இது எதுக்கு நான் இப்போ சொன்னேன் எனக்கு தெரியல. இப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா குப்ரா ரேசர். இது வந்து ஒரு ஃபேமஸான கார் மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருந்துச்சு. அமேசானில் பார்த்தேன், பயங்கர ரேட்டில் போய்ட்டு இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே நான் வாங்கினது 179. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து மேக்ஸ் ஸ்டீல்னு சொல்லிட்டு ஒரு கார். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறையா பேருக்கு போர் அடிக்கும். ஆனால் வந்து கார் டாய்ஸ் பற்றி பிடிக்காதவங்களுக்கு போர் அடிக்கும். ஹாட் வீல்ஸ் லவ்வருக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது. ஏன்னா நான் இந்த மாதிரி தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ரெவெஞ்சர் ஆரஞ்சு கலர் சூப்பராக ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு கார் இருக்குது. இன்ஸ்டா 360 இங்கே வச்சுக்கலாமா? ஹாய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் காரான மஸ்டாங். மஸ்டாங் இது வந்து 2 இருந்துச்சுங்க. 2 வாங்கிட்டேன் மஸ்டாங். இது விடவே கூடாது, 2 வாங்கிட்டேன். 2 பிளாக் கலர் மஸ்டாங் பயங்கரமாக இருக்குது பாருங்க. இந்த கார் இன்னொன்று. எது வந்து கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் மாதிரி தெரியுது, இது எல்லாமே நான் 2 வாங்கிட்டேன். இருந்த வரைக்கும் எல்லாம் 2 வாங்கிட்டேன்.
ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி வெளியே வைக்கலாம், இன்னொன்று வந்து அப்படியே வந்து ஹேங் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வைப்பர், டாட்ஜ் வைப்பர். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், டாட்ஜ் வைப்பர். நெக்ஸ்ட்டு இது வந்து 2 செட் ஆஃப் கார். இது ரெண்டுமே டாட்ஜ் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 2 செட் ஆஃப் கார். அப்புறம் பார்த்திங்கன்னா மினி கூப்பரோட மினி வேன் இருக்குது. பேட்மேன், யாருக்கு பேட்மேன் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் பேட்மேன். எனக்கு வந்து என்னென்னா எனக்கு ரேராக தெரிகிற கலெக்ஷன் எல்லாமே நான் 2 எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன கம்பெனி எனக்கு சரியாக தெரியல, படிக்கும் வர மாட்டேங்குது, கச்சன்றது. ஆரஞ்சு கலரில் நல்லா மஸ்குலராக கார். அதனால் இது ஒன்று வாங்கியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வீல்ஸில் வந்து பொம்மை மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குங்க. பொம்மைனா வந்து என்ன சொல்கிறது, அந்த கார் வந்து எந்த கம்பெனியுமே இருக்காது, ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஜிகுன்னு இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து வாங்குறது கிடையாது. இது வந்து ரியலாக வந்து இருக்கும், அந்த கார் மட்டும் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது வித்தியாசமாக. இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பொம்மை வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. இது பார்த்திங்கன்னா டாட் சேலஞ்சர். இதுவும் வந்து நிறைய பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கார். பென்டனில் வருங்களே, பென்டனில் வந்து தலைவர் ஓட்டுருவார், பென் டெனிசன் அந்த கார். இது வந்து பார்த்திங்கன்னா 10 கமேரோ. இது வந்து ஒரு போலீஸ் கார், 10 கமேரோ. இது வந்து யூஎஸ் எல்லாம் மேக்ஸிமம் இந்த கார் தான் வந்து போலீஸ் காரை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த காரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு வேன். அப்புறம் ஒரு பைக், ஒரு ரேஸ் பைக் மாதிரி, பழைய காலத்து ரேஸ் பைக், ட்ரைம் டைகர் 100 1966 வந்த ஒரு பைக், ஒரு மாடல். தென் பார்த்திங்கன்னா டொயோட்டோ சுப்ரா வந்து ஒரு காமிக் வெர்ஷன். இந்த சைடெல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. நம்ம இந்த சைடு பார்ப்போம். இன்ஸ்டா 360 ஒன்று பக்கத்தில் தான் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரேஷ்னு சொல்லிட்டு ஒரு கார். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கார். அண்ட் தென் லேட்டர் கிரேட்டரா என்னங்க லேட்டர் கிரேட்டர் உண்மையாலுமே பேர் தாங்க, லேட்டர் கிரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் கார். ஸ்பெஷல் எடிஷன்லாம் மேலேயே வந்துருச்சு, அதெல்லாம் தனியாக வச்சுக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து நம்ம கடைசியில் காட்டணும். ஸ்பெஷல் எடிஷன் பார்த்திங்கன்னா காரும் இருக்குது, நம்மக்கிட்ட பைக்கும் இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டே இருக்குது. அது ஒரு மெயினான ஒரு விஷயம். ஃபுல் செட் கிடைக்காது, நமக்கு வந்து ஃபுல் செட் இருக்குது நம்ம கிட்ட. நெக்ஸ்ட்டு பேட்மேன், அதே பேட்மேன் இன்னொன்று. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரில் வந்து இப்போ தான் அன்பாக்ஸ் மீன்ஸ் அந்த பாக்ஸ், அந்த சூட் கேஸ்லேருந்து எடுத்து காட்டணும் அவங்க எல்லாருக்கும். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லை அடுக்க போகிறோம். இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 பிளேஸ் காலியாக இருக்குது. இங்கே ஒரு 7 கார். அப்புறம் அங்கே வந்து எவ்வளோ முடியுமோ நம்ம வந்து அந்த ஒட்டுறதுக்கான ஸ்டிக்கர்ஸ் கம்மியாக தான் வச்சுருக்கோம். அது ஒரு 10 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அங்கே ஒட்ட போகிறோம். ஒட்டி செவரு ஃபுல்லாக அழகு பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுங்க. எங்கள் வீட்டிலலாம் வைக்க வேணாம்னு எனக்கு இப்படி வச்சுட்டாங்க. அதனால் வந்து எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் வரப்போ வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது எப்படி இருக்குன்னு இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், நான் வந்து இதெல்லாம் பயங்கரமாக மாற்றி காட்டுறேன். அண்ட் தென் பின்னாடி இதுவும் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் தான், பழைய கம்ப்யூட்டர் டேபிள், ஸ்கூல் படிக்கிறப்போ வாங்கினது. இதுவும் வந்து கச்சன்னு எல்லாம் இருக்கும். நம்ம தளபதியும் அதில் இருப்பார். அது எல்லாமே வந்து மாற்றிட்டு ஃபுல்லாக வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் கூடிய சீக்கிரம். ஓகே, நம்ம வந்து இப்போது ஃபுல்லாக எல்லாம் அடுக்குவோம். இதை வந்து இங்கே கேமரா வைக்க தான் எனக்கு வந்து ஒரு நல்ல இடம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இங்கே ஒரு பேக் இருக்குது, இந்த பேக்கில் வச்சுக்கோமா. பேக்கில் வச்சா தெரியலண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், கார் எல்லாமே மாட்டியாச்சு. ஷேரிங்க மைக் அந்த வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கார் எல்லாமே மாட்டியாச்சுங்க. நம்மக்கிட்ட இருக்க கிளிப்பு, இந்த ஸ்டிக்கர் இருக்க வரைக்கும் எல்லா காரும் மாட்டியாச்சு. இங்கே வந்து 1 2 4 5 6 7 இடம் வந்து காலியாக இருக்காங்க. ஒரு 7 கார் ஒன்று ஓப்பன் பண்ணி வைக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா. இப்போ இந்த 7 காரையும் நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். என்ன காருனா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு கார் வந்து ஸ்டாண்டே இல்லாமல் இருக்குது, அதனால் இந்த கார் எடுத்துருவோம். இது வந்து ஒரு கார், மசில் அண்ட் ப்ரௌன்னு சொல்லிட்டு ஒரு கார். இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். வாவ், இது நல்லா மேட் ஃபினிஷில் இருக்குங்க. காரு சூப்பராக இருக்குது.
சூப்பர். ஓகே, இன்னும் 6 பிளேஸ் இருக்குது. 6 பிளேஸ்க்கு நம்ம இன்னொரு என்ன விஷயம் வச்சுருக்கோன்னா அந்த காம்போ வந்து ஓப்பன் பண்ணிடலான் இருக்கு. 1 2 3 5 இருக்குது. இந்த காம்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். திறக்கிறது இந்த காம்போ வந்து எடுத்தாச்சு. இந்த காம்போ காரெல்லாம் இப்போ எடுத்து அடிக்கிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் கார். வா, எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் காரு. அழகாக இருக்குங்க அந்த கார். இன்ஸ்டா 360 வீடியோ ஆன் பண்ணல. இந்த கார் ஒன்று வச்சிடலாம். ஐயோ, இந்த கார் இடமே பத்தலைங்க. இந்த கார் இதுக்குள்ளேயே போதிலையே, தள்ளி தான் வைக்கணுமோ. இந்த கார் பறந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு சேலஞ்சர். வீல் பாருங்கள், சூப்பராக இருக்குது சேலஞ்சரோட வீல். சேலஞ்சர் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு சேலஞ்சர். இது இந்த ஒரு ஆரஞ்சு கலர் சேலஞ்சர், இதுவும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வைப்பர் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு டாட்ஜில் ஒரு ஜீப், எல்லோ கலர் ஜீப், இதுவும் வச்சாச்சு. இன்னும் வந்து ஒரே ஒரு இடம் காலியாக இருக்குது. அந்த ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு கார் ஓப்பன் பண்ணதெல்லாம் குப்பையெல்லாம் கீழே வச்சுருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து எந்த கார் வைக்கலாம். அந்த இடத்துக்கு எந்த கார், இந்த கார் பார்த்திங்கன்னா இந்த மேலே இது கட்டாக இருக்குது. ஸோ இந்த கார் நான் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அந்த அமெரிக்கன் போலீஸ் ஜீப்புன்னு சொல்கிற ஒரு கார். அமெரிக்கன் போலீஸ் ஜீப்னா இது வந்து கமேரோ சாரி. இந்த கார் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த சிசர் இங்கே இருக்குது. சிசர் ஓப்பன் பண்ணியாச்சு. ரெஸ்பான்ஸ் டீம் போட்டிருக்கு. முன்னாடி வந்து கிரில் இருக்குங்க காரில். கிரில் நல்லா இருக்குது. ஓகே, கார் வச்சாச்சு. இப்போ வந்து காரெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. இன்ஸ்டா 360 வீடியோ ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து அதில் ஃபுல்லாக வச்சாச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி இருக்குன்னு இவ்வளோ இருக்குது. அது எல்லாமே வந்து ஸ்டிக்கர் அடுத்த தடவை வரப்போ ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து எல்லாம் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஐயோ சாரிப்பா கோப்ரோ. அண்ட் தென் நம்மளோட இதுனா ஓகே அண்ட் தென் நம்மளோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் வந்து இந்த மாதிரி கார் கலெக்ஷன், டாய்ஸ் கலெக்ஷன், அப்புறம் இந்த காயின் கலெக்ஷன் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நிமிஷம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இது மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் வீடியோ, அப்புறம் வந்து டாய்ஸ் கலெக்ஷன், அப்புறம் வந்து நிறையா ட்ராவல் கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸில் டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்னும் நம்ம வந்து இந்த ஹாட் வீல்ஸ்லாம் கிவ் அவே பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்க காரில் வந்து கிவ் அவே பண்ணலாம், யாராவது கலெக்ஷன் பண்ணால், இல்லை யாராவது சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. அது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் வந்து சொல்லலை, இருந்தாலும் வந்து சும்மா சொல்கிறேன் ஓரளவு. ஓகே, டாட்டா, டேக் கேர், பாய், சி யூ நெக்ஸ்ட்டு ட்ராவல் விலாகில் வேறு ஒரு விலாகில் மீண்டும் சந்திக்கும் வரை டாட்டா, பாய்.